அனைவருக்கும் வணக்கம். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தற்போது 4 நாட்களாக தொடர் மழை மற்றும் கனமழை பெய்து கொண்ட காரணத்தினால மக்கள் ரொம்ப பெரும் அவதிப்பட்டிருக்க இந்த தருணத்துல மீண்டும் 4 நாட்களுக்கு தொடர் மழை மற்றும் கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம வீடியோவுக்கு இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி ஒரு மழை பற்றிய கூடுதல் தகவலை உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மத்திய மற்றும் வங்கக்கடல் பகுதியில் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் குறைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாகலாம் அப்படின்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதற்கிடையே புதன்கிழமை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. அடுத்த 2 நாட்கள்ல மேல் வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த ஒரு தாழ்வு பகுதியை வலுப்பெறும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலை வெளியிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா அடுத்து 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு கடலோர பகுதியில் ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர வாய்ப்புள்ளதும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15 வரை தெற்கு வங்க மாவட்டங்களில் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் லேசான முதல் மிதமான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க.